கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசாணை எண் 243 மூலம் 1245 ஆசிரியர்கள் மாநில அளவில் பணியிட மாற்றம். தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவில் பதிவு மூப்பு வழங்கப்பட்டு வந்தது. இதனால் ஒரு ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர் வேறு ஒரு ஒன்றியத்திற்கு அல்லது வேறு மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் பெற்று செல்லும் பொழுது அந்த மாவட்டத்தில் ஜூனியராக பணியில் சேர வேண்டும். இதனால் அவருக்கு பதவி உயர்வு போன்ற சலுகை பெறுவதில் இழப்பு ஏற்பட்டு வந்தது. இதனை மாற்றும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை உள்ளது போல் மாநில அளவிலான பதிவு மூப்பு நிர்ணயம் செய்த அரசாணை 243 மூலம் அனுமதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொடக்க கல்வித்துறையில் முதல் முறையாக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாநில அளவில் பணி நியமன வரன்முறை செய்யப்பட்டு பதிவு மூப்பு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சட்ட உதவி, மாணவர்களுக்கு கல்லூரிகள் அறிவுறுத்த யுஜிசி உத்தரவு. சட்ட கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பாதிக்கப்படும் மற்றும் விழிப்புணர்வு இல்லாத பொதுமக்களுக்கு சட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று யுஜிசி அறிவுறுத்தியுள்ளன. இதனை குறித்து செயலர் மணீஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், அனைத்து விதமான உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், நம் நாட்டில் 1993 ஆண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அனைத்து மக்களின் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளன. சமீபத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவிக்கான அணுகல் என்ற தலைப்பில் விவாதத்தை நடத்தியது. அவற்றில் பல்கலைக்கழகங்கள் சட்டக்கல்லூரிகளில் உதவி திட்டங்கள் ஆய்வு சார்ந்ததாக இருக்க வேண்டும், சட்டம் மாணவர்களால் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் யுஜிசி நெட் தேர்வுகளில் சீர்திருத்தம் செய்ய முடிவு. உயர்மட்ட குழுவுக்கு 37,000 யோசனைகள். நீட் தேர்வு யுஜிசி நெட் தேர்வு சீர்திருத்தம் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழுவுக்கு இதுவரை 37,000 யோசனைகள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஜூலை 22 முதல் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு, அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. ஜூலை 22 முதல் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.tnleud.online.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கூடுதல் பணியிடங்களை சேர்த்து அறிவித்தது டிஆர்பி. 2023-24 ஆண்டிற்கான 1768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு அறிவிக்கையை வெளியிட்டது டிஆர்பி. மேல விவரங்களுக்கு www.tntrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.